ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கொலை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவதாக எழுந்த புகார் எதிரொலி. நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி மாற்றம், மதுரைக்கு புதிய டிஐஜி நியமனம். சென்னை மயிலாப்பூர் துணை காவல் ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் மாற்றப்பட்டு புதிய துணை ஆணையராக கார்த்திக் நியமனம். சென்னை மாநகர காவல் முதலாம் உளவு பிரிவு துணை ஆணையராக சக்திவேலை நியமித்தும் தமிழக அரசு உத்தரவு. பணம் தர மாட்டோம் என மத்திய அரசு மிரட்டினாலும் எக்காரணத்தை கொண்டு மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம். முக்கிய பிரமுகர்கள் சிலரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். யாரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று இருக்கிறார் என்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது. இபிஎஸ்ஸின் திடீர் டெல்லி பயணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழகம் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள வலியுறுத்தி மனு கொடுக்க திட்டம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க தடை கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் ஆகியோர் வழக்கில் இருந்து விலகுவதாக திடீர் அறிவிப்பு. சென்னை தரமணி தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்து எஸ்எஃப்ஐ அமைப்பினர் திடீர் போராட்டம். பாதுகாப்புக்காக நின்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை தரமணி தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரிக்குள் கும்பலாக நுழைந்து போலீசார் மீது தாக்குதல் நடத்திய எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் போலீசாரின் சீருடையையும் பிடித்து இழுத்து மிரட்டியதால் அதிர்ச்சி. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள மொத்தம் 448 பதவியிடங்களுக்கு இடைத்தேர்தல் மே மாதத்தில் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னையில் ஒரே நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை 8 இடங்களில் பெண்களிடம் செயின் பறிப்பு. திருவான்மையூர், கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தனியாக சென்றவர்களை குறிவைத்து செயின்கள் பறிக்கப்பட்டதாக தகவல். மும்மொழி கல்வியை இந்தி திணிப்பு என முதலமைச்சர் திரித்து கூறுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணம் இருப்பவர்கள்தான் பல மொழிகள் கற்க வேண்டுமா என்றும் கேள்வி. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. பள்ளி மாணவி பேருந்தை துரத்தியபடியே ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வாணியம்பாடி அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தில் ஏற மாணவி ஓடிச் சென்ற வீடியோ வெளியானதன் எதிரொலி. பேருந்தின் ஓட்டுநர் சஸ்பெண்ட், நடத்துனர் டிஸ்மிஸ். மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் சொத்து வரி மிகவும் குறைவான அளவிலேயே உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. புதுச்சேரியில் சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு காவலர்களால் வெளியேற்றம். கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. திருநள்ளாறு ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா நடைபெறாது என ஆலய நிர்வாகம் அறிவிப்பு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரும் 2026ஆம் ஆண்டில்தான் சனி பெயர்ச்சி நடைபெறுவதாகவும் விளக்கம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டும் கொலை நிகழ்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கண்டெடுக்கப்பட்ட நீதிபதி வீட்டில் உச்சநீதிமன்ற விசாரணைக்குழு நேரில் ஆய்வு. பணம் எரிந்து கிடந்த இடத்தையும் பார்வையிட்டு விசாரணை. மழைக்கால கூட்டத்தொடரின் போது புதிய வருமான வரி மசோதா மீது விவாதம். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். டெல்லியில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்க 5100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. யமுனையை சுத்தம் செய்ய 500 கோடி ரூபாய் உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் பட்ஜெட் தாக்கல். தங்கள் நாட்டு தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சிக்க கூடும் என்று கனடா உளவுத்துறை குற்றச்சாட்டு.
செயற்கை நுண்ணறிவு மூலம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சி அதிகரித்திருப்பதாகவும் புகார். வரும் 27ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்னிந்தியாவில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 29ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்க வாய்ப்புள்ளதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.